மாங்காய் பச்சடி வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே பாருங்கள், இப்போயே எடுத்து நல்லா ஒரு தட்டு சாதத்தில் வச்சு சாப்பிட்ணும் போல் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுங்க. இதை வந்து நீங்கள் வந்து ப்ரெட்டெல்லாம் வாங்கினீங்கன்னா கூட மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தோசைக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே தொட்டு சாப்பிட்லாம். புளிக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி அட்டகாசமாக இருக்கும். வாங்க இதை எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்குவோம். நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட், வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. 2 கல்லாமணி மாங்காய் ஒரு 400 கிராம் வர அளவுக்கு கட் பண்ணது 400 கிராம் அளவுக்கு வரணும். பாருங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரு எண்ணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவோம், இஞ்சி வந்து ஒரு 1/4 இன்ச்சு இஞ்சியை நான் துருவி வச்சுருக்கேன். இஞ்சி போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இந்த மாங்காயை இதில் சேர்த்துடலாம். இதுக்கு வெங்காயம்லாம் சேர்க்க வேண்டாம், மாங்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம், குட்டி ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஏன்னா மாங்காயில் இருக்க புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இதில் ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். தட்டை வச்சு மூடிடுவோம். இது வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். மாங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து இடித்த வெல்லம் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக, அதாவது 1/4 டம்ளரோட கம்மியாக தண்ணி ஊற்றிக்குவோம். நம்ம வெல்லம் வந்து நம்ம கரையும் போது இதுலேருந்தும் தண்ணி விட்டு வரும். அதனால இந்த அளவுக்கு நல்லா காய்ச்சிக்குவோம். நல்லா கொதிக்கட்டும். கரைஞ்சா மட்டும் போதும். பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே என்ன பண்ணணும், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் போட்டுக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா இதுலேயே வேகட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா குழஞ்சி வேகட்டும். அப்புறம் இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் வேகும், இன்னும் நல்லா குழஞ்சிரும். பாருங்க, இந்த பாகு வந்து நல்லா காஞ்சிருச்சு. நல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா வெந்து நல்லா குலைவாக வந்துருச்சு. தண்ணியும் கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை வடிகட்டிக்கலாம். நம்ம மாங்காய் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி நிறைய விட்டுட்டோம்னா இது கொதிச்சு வெந்து நமக்கு இந்த தண்ணியெல்லாம் சுண்டுறதுக்கு லேட் ஆகும். அதனால நம்ம வந்து கரெக்டான பக்குவத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாங்காய் பச்சடிக்கு வேக வைக்கணும். அப்புறம் தான் இதை ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். இது ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, நம்ம ஊற்றினோம் இல்லையா வெள்ளைப்பாகு, எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்க, நல்லா கெட்டியாக எப்படி இருக்குது பாருங்க. அல்வா மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் பச்சடி. இப்படி இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இப்படி வச்சுக்கோங்க. வெளியிலேயே நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பிச்சு போட்டுக்கலாம். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். அருமையான மாங்காய் பச்சடி வந்து நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே பாருங்கள், இப்போயே எடுத்து நல்லா ஒரு தட்டு சாதத்தில் வச்சு சாப்பிட்ணும் போல் சூப்பராக இருக்கும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுங்க. 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இதை நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1 வாரத்துக்கு இதை வெளியில் வச்சு சாப்பிட்லாம். கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ப்ரெட்டெல்லாம் வாங்கினீங்கன்னா கூட மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தோசைக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே தொட்டு சாப்பிட்லாம். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்ல புளிப்பு மாங்காய் வேணுனாலும் செய்யலாம். இல்லைன்னா கல்லாமணி மாங்காயிலையும் செய்யலாம். நான் செஞ்சது இன்றைக்கி கல்லாமணி மாங்காயில் தான் செஞ்சேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.